அனைவருக்கும் உங்கள் தமிழின் உற்சாகமான வணக்கங்கள். இன்றைய கால குழந்தைகளிடம் பெற்றோர்கள் சந்திக்கும் சவால்கள். இதே கேள்வியை நம்ம குழந்தைங்க கிட்டேயும் கேட்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது நம்ம மட்டும் அவங்களோட சவால்களை சந்திக்கல, குழந்தைகளும் நம்மக்கிட்ட பல சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் இல்லையா? நாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது. ஒரு பெற்றவர்களுக்கு 4-5 பசங்க இருந்தாங்க. குழந்தைங்களுக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அவங்களுக்குள்ளேயே கற்றுக் கொடுக்கறதும் பகிர்றதும் இது எல்லாமே நம்ம பெற்றவங்க நமக்கு அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் 2-3 குழந்தையாவது ஒரு வீட்டில் இருக்கும். அப்போது அம்மா சொல்லி தருவா, அண்ணா அக்கா தங்கச்சிக்கெலாம் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு. ஸோ ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பார்த்துக்கக்கூடிய அந்த பாசத்தை பகிரும் பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. இன்னொன்று, பெரியவங்களுடைய அரவணைப்பிலேயே நாமெல்லாம் அன்னைக்கு வளர்ந்தோம். நமக்கு சோஷியல் மீடியாக்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. வெளியில் எங்கேயாவது போகணும்னா பெற்றவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதும் உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் நம்மளுடைய அன்றைய பொழுதுபோக்கு. இப்போ பொருட்கள் ஏதாவது வாங்கி தரணும்னா என்னைக்காவது ஊர்லேருந்து வரக்கூடியவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொட்டலங்கள், பிஸ்கெட் பேக்கெட்டு, அதை அம்மா எல்லாருக்கும் பிரித்து பங்கு போட்டு கொடுப்பா. ஸோ அந்த பங்கு போட்டு தர்றது, கையில் உருட்டி சாதம் சாப்பிட்றது, இதெல்லாம் தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு அன்பு நீடித்தது. இன்றைக்கி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி. ஒரு புள்ள பெற்றுக்கிட்டா போருண்டா சாமின்னு போதும்னு பல ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி ஒரு குழந்தைய பெற்கிறாங்க. அதுவும் சிசேரியனாக போயிடுது. 2 பெற்றோர்களுமே வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால் அந்த குழந்தைய ஒரு க்ரீச்சிலையோ இல்லை எங்கேயோ ஒரு பாதுகாப்பு இடத்துல விட்டுட்டு போகிறாங்க. ஸோ தாய் தந்தையுடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு அறவே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து நாம் அந்த குழந்தைகிட்ட முதல்ல அன்பை எதிர்பார்க்க முடியும்? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு கிடைக்கும். நாம் அங்கே அன்பு கொடுக்கல. சரி, அந்த குழந்தை கேட்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நாம் வாங்கி கொடுத்துட்றோம். ஏன்னா அது ஒத்தையில் இருக்குது. அது அம்மா நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நான் வேலைக்கு போகணுமேங்கிற காரணத்துக்காக கேம் விளையாடுறதுக்காக காஸ்ட்லியான, இப்போ பிறந்த குழந்தை ஒரு வயசு 2 வயசு ஆனாலுமே கையில் மொபைலை கொடுத்து தான் நம்ம சாப்பாடே ஊட்டுறோம். மொபைலை பிடுங்கிட்டோன்னா அது கத்து உலகமே ஐயோ போருண்டா சாமிங்கிற அளவுக்கு கத்துது. அப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த குழந்தைகளுக்கு நாமளே வெளியே பல தவறான விஷயங்களை கொடுத்து விடுகின்றோம். அவங்க நம்மளை தொல்லை பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக. இன்னொன்று, சொசைட்டி ஸ்டேட்டஸ். என்னோடய ஃப்ரெண்டு பையன் இதை வச்சுருக்கான், என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலும் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சிடறோம். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேனே, என் குழந்தை கேட்டால் நான் வாங்கி கொடுத்துடுறேன், அவன் நாங்கள் சொல்கிற மாதிரி நல்லா படித்தா போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம். இதெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய நாம் ஒரு பொருளாகத்தான் பார்க்கின்றோம். உயிருள்ள ஒரு ஜீவனாகவோ நம் குழந்தையாகவோ பார்க்கல. என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன், ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை நீ செஞ்சிடணும். அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி பெற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தேர் கிட்ஸ், அது ரொம்ப ரொம்ப மோசம். எல்லா குழந்தைகளும் முதல் மதிப்பெண் தான் எடுத்தாகணுங்கிற காரணத்துக்காக பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுமே அந்த டியூஷன் போட்டு ஈவினிங் 7-8:30 மணிக்கு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரா மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி. எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சிடணும், எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு கோச்சிங் போகணும். ஸோ நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதை ஒரு உயிராக கருதி அதுக்கும் உணர்வுகள் உண்டு. அந்த குழந்தையும் கொஞ்சம் தன்னை என்டர்டெயின் படுத்திக்கணும்னு நினைக்கணும். அதுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆசைகள் இருக்கும், என்ன பண்ணணும்னு அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும்னு எதையுமே நம்ம கண்டுக்கிறது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக அவன் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கனவாக இருக்குது. கேட்டால் நான் உனக்காக எவ்வளோ பண்ணேன், என்ன பண்ண நீ இதை வாங்கி கொடுத்த, அந்த குழந்தையுடைய மறு வார்த்தை எப்படி இருக்கும், எனக்கா நீ என்ன பண்ண, நான் கேட்டேங்கிறதுனால வாங்கி கொடுத்தியா, இல்லை நான் உன்னை என் கூடவே இருன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொருளை எங்கே ரீப்ளேஸ் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு அந்த மொபைல் கொடுத்த அன்பு கூட நீ எனக்கு தரலன்னு தான் இன்றைக்கி அந்த குழந்தை பேசுது. என்னை பெத்த நீ என் கூட இல்லாத நேரங்கள் எல்லாம் இந்த மொபைல் தான் எனக்கு என் கூட இருந்தது. அதனால் எனக்கு அது மேலே ஒரு ஆர்வம், அது என்னெல்லாம் காமிச்சதோ அது எத்தனையும் நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம குழந்தை கெட்டு போவதற்கான அனைத்து வழிகளையும் நாமே செஞ்சு கொடுத்துட்டோம்.
அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைய காலத்தில் குழந்தைகளிடம் பெற்றோர்கள் சந்திக்கும் சவால்களா, இல்லை பெற்றோர்களிடம் குழந்தைகள் சந்திக்கும் சவால்கள் அதிகமா? இன்னொன்று, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதே கிடையாது. எதுவானாலும் இது எனக்கு மட்டும்தான். ஏன்னா ஒத்தையில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய குழந்தைகள் இல்லையா, அதுக்கு நாம் பகிரணும், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை கொடுக்கணும், சாப்பிடும் பொழுது எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த மனப்பாங்கை நாம் கற்றுக் கொடுக்கவே இல்லை. நீ மட்டும் வச்சுக்கோ, யாருக்கும் கொடுத்துறாத, நீ மட்டும் சாப்பிடு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் இது, அதனால் உனக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கேம்மா, யாருக்கும் கொடுத்துறாத. ஸோ சொல்லும் பொழுதே அப்படி சொல்லி 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 வளர்த்தோன்னா அந்த குழந்தையுடைய சிந்தனையில் போய் பதிந்து விடுகின்றது. அது யாருக்கிட்டேயும் பெரிய லெவலில் பேசுறது கிடையாது. ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நட்பு அந்த குழந்தைகளுக்கு இருப்பதில்லை. அப்படியே கிடைச்சா அது தவறான பாதைக்கு கொண்டு போய் விடுகிறது. ஏன்னா அந்த நட்பானது சரியான நட்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பெண் குழந்தைகள் தவறான இடத்துல இந்த அன்பு கிடைக்கும் பொழுது அதுங்க எல்லாத்தையும் அவங்க கொட்டும் பொழுது நம்ம தான் பார்க்குறோமே மீடியாக்களில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு. ஸோ அதுக்கும் ஒரு விதத்தில் பெற்றவர்கள் காரணமாகி விடுகின்றோம். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி தர்றது, அடம் பிடிச்சா அந்த குழந்தைய அடிக்காமல் நாம் ரொம்ப பாசமாக சரி சரி அம்மா, அது எங்கே அடம் பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அடுத்த நிமிஷம் அந்த பொருளை அது கையில் கொடுத்துட்டோன்னா அது அடம் பிடிக்கிறத நிறுத்திடும்னு நினைக்கிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாமெல்லாம் அம்மா அப்பா கிட்ட அடி வாங்காமல், ஆசிரியர்கள்கிட்ட அடி வாங்காமல் வளரலை. இன்றைக்கி நமக்கு தப்புன்னா என்ன, சரின்னா என்ன, எந்த பாதையில் போனால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை அமையும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுங்கிற எல்லாமே நமக்கு தெரியுது இல்லையா? இதெல்லாம் அங்கேருந்து அந்த அடியின் வாயிலாக கிடைத்த நன்மைகள் தான். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள நம்மளால் அடிக்க முடியுதா? அதுங்க பேசுகிற பேச்சுக்கே இதுக்கிட்ட நம்ம அடுத்த வார்த்தையே பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம மனம் வலிக்கிறது. ஏன்னா அதுங்க அந்த அளவுக்கு தன்னை ஒரு தனிமைப்படுத்தி கொள்ளப்பட்ட மனநிலையில் இருப்பதினாலே நம்மிடத்தில் அவ்வளோ வெறுப்பை வந்து கொட்டுறாங்க. ஸோ நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணமாயிட்டுமே, காரணம் ஆகிட்டோம். இது கேள்விக்குறியே இல்லை. ஆயிட்டோமான்னு கேட்குறத விட 90% நாம் தான் காரணம். மிச்சம் இருக்கக்கூடிய 10% வேணா அவங்களோட சுற்றுச்சூழலாக இருக்கலாம். அப்புறம் அன்றைக்கெல்லாம் வெளி உணவுங்கிறது நமக்கு கிடைச்சதே கிடையாது. அம்மா செய்கிறதே அமிர்தம்தான். அவ்வளவு அருமையாக வீட்டில் 10 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் விருந்தாளிகள் வந்தாலும் அவள் ஒருத்தியே சமைச்சு போடுவாள். ஆனால் இன்றைக்கி பசங்க கேட்கும் பொழுது பீஸாலேருந்து மேலை நாட்டு உணவுகள் அவங்களுடைய மனசை ஆக்குப்பை பண்ணிடுச்சு. எது கேட்டாலும் இம்மீடியட்டாக நம்ம வாரம் வீக்கெண்டெல்லாம் வீட்டில் சமைக்கக்கூடிய பெற்றவர்கள் மிகவும் குறைந்து போயிட்டாங்க. அவங்க வெளியில் வாங்கி கொடுக்கறது, அவுட்டிங் போகிறது, பசங்களுடைய விருப்பப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சு தர்றது, இது எல்லாமே நம்மால் ஏற்பட்ட தவறுகள். இது குழந்தைங்க அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நாம் செஞ்சதுனால தானே. நாம் நம்மளுடைய டைமை சேவ் பண்ணிக்கணும். நான் வந்து வாரம் முழுக்க வேலைக்கு போகிறேன், ஒரு நாள் எனக்கு ரிலாக்ஸேஷன் வேண்டாமான்னு சொல்லி ஆரம்பித்த அந்த சின்ன தவறு குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபோனை எடுத்து அவங்களுக்கு பிஸா வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க, பர்கர் இல்லை கேஎஃப்சி ஏதோ ஒரு உணவு. ஆனால் இந்த உணவுகள் எல்லாமும் அவங்களுக்கு நல்லதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதையும் நிறைய மீடியாக்களில் பார்க்குறோம். எத்தனை கெட்டுப்போன நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸு வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதை வாங்கி தரோம். சினிமா தியேட்டருக்கு போகிறது அண்ட் ஈவன் ஒரு படி மேலே போய் பப்புக்கு போகிறது எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுறோம், சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பேரில். அப்போ இந்த குழந்தைகளுக்கு இந்த பாதையெல்லாம் அமைத்து கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் யார் அப்படின்னா அது நம்ம தான். எல்லா குழந்தையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாதுங்க. ஒவ்வொரு குழந்தையுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கான படிப்பு எது அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸ் அவங்களோட உட்காந்து பேசுகிறோம் இல்லையே? நீ இதை படித்தே தான் ஆகணும், எனக்கு விருப்பம் நீ ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கணும், எனக்கு விருப்பம் நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், என்னோட விருப்பம் நீ டாக்டருக்கு தான் படிக்கணும். எவ்வளவு திணிக்கிறோம் நாம். அதென்ன கழுதையா? உயிர் இல்லையா? அதுக்கு ஒரு உணர்வு உடைய ஒரு ஜீவன் இல்லையா? அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசா பாசங்களோ விருப்பங்களோ இருக்காதா? ஏன் நம்ம அந்த ஆங்கிளில் திங்க் பண்ண மாட்டேங்கிறோம்? என் புள்ள நான் சொல்கிறத தான் கேட்கணும். நீ பெக்கிறதுக்கு உரிமை இருக்கக்கூடியவன் அவனுக்கு சுயமாக சிந்திக்கணுங்கிறதுக்கான உரிமையையும் நாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்?
முதல்ல அந்த ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பார்க்கணும். அப்போது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளிடம் பெற்றோர்கள் சந்திக்கும் சவால்களை காட்டிலும் பெற்றோர்களிடம் குழந்தைகள் சந்திக்கும் சவால்கள் தான் அதிகம். நாம தான் அவங்கள எல்லா தவறான பாதைக்கு போகிறதுக்கான வழி, அந்த கீயை நாம தான் டோர் ஓப்பன் பண்ணி விடுறோம். சில குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறாங்க, திருந்திடுறாங்க, பின்னாடி வந்துடுறாங்க. பல குழந்தைகளுக்கு இங்கே கிடைக்காத அன்பு வேற எங்கேயாவது கிடைச்சிதுன்னா அதோட பாதை முழுக்க முழுக்க மாறி விடுகிறது. அதனால் இன்னொரு விஷயம், குழந்தை மொபைலில் படிக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது என்ன தவறுகளை எல்லாம் அந்த மொபைலின் வாயிலாக பார்க்குதுன்னு நம்ம எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரியும்? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சி அனுப்புகிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்துட்றோம் இல்லையா? எத்தனை பெரிய தப்பு இது! நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு நினச்சி மிகப்பெரிய தவறை நாம் செய்கின்றோம். அவன் அந்த ரூமில் படிக்கிறானா, தவறான விஷயங்கள் செய்கிறானா, இல்லை வீடியோஸ் எல்லாம் தப்பான வீடியோஸ் பார்க்குறானான்னு எத்தனை பேரண்ட்ஸ் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் பையன் இதெல்லாம் செய்ய மாட்டான், என் பையன் ஜிம். ஆமாம், எல்லா குழந்தைகளும் ஜிம் தான். அது ஒரு பாடல் ஒன்று இருக்குது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அங்கே பெத்தவ கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் போனால் அந்த குழந்தை எவ்வளவு தவறு செய்கிறதோ அது வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தனி அறை கொடுத்து தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உட்காருங்க கொஞ்ச நேரம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு செக் பண்ணுங்க, அவனோட மொபைலை அப்பப்போ எடுத்து வாட்ச் பண்ணுங்க, அவன் பார்க்கும் பொழுதே பிடுங்கி வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா பசங்க ரொம்ப கிளவர், ஹிஸ்ட்ரியில் போய் அவன் என்னெல்லாம் பார்க்குறாங்கிறத டெலீட் பண்ணிடுவான். இதெல்லாத்தையும் நாம் வாட்ச் தப்பு கிடையாதுங்க. கண்டிக்க தெரிந்த பெற்றவர்களால் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். எந்த குழந்தை அடிபட்டு எழுந்து தானே நடக்குதோ அது இந்த சமுதாயத்தின் சிரிப்புக்கு அசிங்கப்படாது. ஐய விழுந்துட்டியே அப்படின்னு எவன் சொன்னாலும் கவலைப்படாது. நான் விழுந்தா நான் திரும்பி எழுந்து நடக்கிறேன், நீயா தூக்கி விட்டா இல்லையே, நானா, எனக்கு அந்த தைரியம் இருக்குல்ல, நானே எழுந்து நடக்கிறேன் பார் அப்படின்னு சமுதாயத்துக்கு சவால் விடக்கூடிய சிறந்த சமுதாய குடிமக்களை நம்மால் உருவாக்க முடியும் என்றால் அது பெற்றவர்கள் முதலிலே குழந்தை மீது ஒரு விதமான அக்கறையை நிச்சயமாக செலுத்த வேண்டும். பணம் காசு சம்பாதிக்கணும், ரைட், எல்லாம் ஓகே, ஆனால் பிள்ளைகள் முக்கியம். ஏன்னா இதுதான் நாளைய சமுதாயம், உங்கள் கையில் தான் இருக்காதுங்க எப்படி வளரணும், அதை எப்படி வளர்க்கணுங்கிறது. அதனால் இன்றைய கால குழந்தைகளிடம் பெற்றோர்கள் சந்திக்கும் சவால்களை காட்டிலும் பெற்றோர்களால் பிள்ளைகள் சந்திக்கும் சவால்கள் தான் அதிகம். அதுலேருந்து எந்த முத்து வெளியில் வந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யும்னு தெரியாது, எந்த முத்து வெளியில் வந்து இந்த சமுதாயத்தை அழிக்கும்னு தெரியாது. ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து எல்லா முத்தும் நன்முத்துக்களே அப்படின்னு காமிக்க வேண்டிய கடமை பெற்றவர்களுக்கு இருக்கிறது. இவை அத்தனையும் என்னுடைய கருத்து. இதில் விருப்பம் இருந்தால் இதை ஏற்றுக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லுங்கள். ஏன்னா விவாதிக்கும் பொழுது தான் ஒரு பிரச்சனையை நமக்கு தீர்வு தரும். அந்த தீர்வை கண்டால் இது எது நல்லது எது கெட்டதுன்னு ஆலோசனை பண்ணி நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா? மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.